பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த 7 நாளும் தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய திட்டத்தின்படி நாம் இப்பொழுது தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைக்குள்ள ஆவி இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அது ஆத்துமாவில், ஆவியில், கணுக்களில் ஊனை உருவ குத்தி இருதயத்தினுடைய யோசனைகளை எல்லாம் வகையறுத்து வெளியே கொண்டு வரக்கூடிய வல்லமை இந்த வார்த்தைக்கு உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ அந்த வார்த்தையை அப்படியே உட்கொள்ளும் போது நமக்குள்ளே அது கிரியை செய்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எப்போது வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எப்போ அதின்படி செய்ய முடியும்? ஒரு வசனம் யாருக்குள்ள கிரியை செய்கிறதோ, ஒரு வசனம் விதையாய் யாருக்குள்ள வேர் விடுகிறதோ, ஒரு வசனம் வேர் ஆழமாக யாருக்குள்ளே போகிறதோ, அந்த செடி வளரும், அந்த செடி பூ பூக்கும், அந்த செடி காய் காய்க்கும், அது கனிமரமாய் மாறும், அநேக பறவைகள் வந்து கூடு கட்டுகிற ஒரு விருட்சமாய் அது மாறிவிடும். அநேக நேரத்தில் வசனங்கள் விதைக்கப்படும் போது சில நேரத்தில் அது வழியருகே விதைக்கப்பட்ட விதையாய் மாறுகிறது, சில நேரத்தில் அது பாறையின் மேலே விதைக்கப்பட்ட விதையாய் மாறுகிறது, சில நேரத்தில் முற்கள் உள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதையாய் மாறுகிறது. அதனால் அதனுடைய பலன் தராமல் போகிறது. அதனால தான் இந்த 7 நாளும் விசேஷமாய் தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே அது வழியருகே போயிடக்கூடாது ஆண்டவரே, அது முள்ளுக்குள்ளே போயிடக்கூடாது ஆண்டவரே, அது பாறையில் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு என்னை ஒடுக்கி உட்கார்ந்து நான் ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். அது நல்ல நிலத்தில் விழுந்த விதை மாறி அது மாறணும்னு சொல்லி யார் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறீர்களோ 2024 அது 30, 60, 100 பலன் கொடுக்கிற ஒரு வார்த்தையாய் உங்களுக்குள்ளது செயல்பட ஆரம்பிக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் பலன் கொடுக்காம இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் அது கருகி போயிருந்திருக்கலாம், இதுவரைக்கும் முட்கள் வந்து அதை நெருக்கி இருக்கலாம், இதுவரைக்கும் பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டிருக்கலாம். ஆனால் 2024 இனி முள்ளுக்கு அங்க இடம் இல்லை, பறவைகளுக்கு அங்க இடம் இல்லை. எப்பேற்பட்ட பாறையா இருந்தாலும் அதை துளைத்து செல்லுகிற தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட போகிறது. அது விருட்சமாய் மாறப்போகிறது. அந்த தாகத்தோடு நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? உட்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் 16 வயசுள்ள அந்த உசியா ராஜாவை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இவனுக்கு வெறும் 16 வயசு தாச்சு. ஆனால் சில தீர்மானங்கள்ல ரொம்ப தெளிவாக இருந்தார். அவர் தீர்மானத்தில் அவருக்கு முதிர்ச்சி இருந்தது. அந்த தீர்மானத்தின்படி அவர் என்ன பண்றாரு? நம்ம வாசிச்ச வசனத்தினுடைய தொடக்கமே புறப்பட்டு போய், இதை 7 நாளும் நம்மை புறப்பட வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வந்தாங்க. எகிப்திலிருந்து வரும்போது அவர்களை அவர் புறப்பட வைத்தார். அவர்களை நடந்து செல்வதற்கு துணையாய் மோசேயை முன்னாடி நடத்தினார். அவர்கள் முன்னாடி போகும்போது இவர் முன்னாடி போய் செங்கடலை பிளந்தார், இவர் முன்னாடி போய் அற்புதங்களை செய்தார், எல்லாம் இவரே செய்தார். ஆனால் அவர்கள் யோர்தானை கடந்து வந்த உடனே இவர் பின்னாடி நின்னாரு, நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னாரு. யோசுவாவினுடைய காலம் வந்த உடனே இவர்கள் புறப்பட்டு போனார்கள். 7 வகையான ஜாதிகள் கானான் தேசத்துக்குள் இருந்துச்சு. இவர்கள் புறப்பட்ட உடனே 7 வகையான ஜாதிகளையும் இவர்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க. நான் சிலுவையில் எல்லாமே செய்து முடித்து விட்டேன், சிலுவையில் நான் ஜெயிச்சிட்டேன், பிசாசை முறியடிச்சிட்டேன், பாவத்தை ஜெயிச்சிட்டேன், என்னால் ஜெயிக்க முடியாது எதுவுமே கிடையாது, எல்லாமே நான் செஞ்சிட்டேன். மகனே மகளே, நான் உனக்குள்ள வந்து உட்கார்ந்து உன் மூலமா இதை ஜெயிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நீ ஜெயிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ பாவத்துக்கு எதிராக போகும்போது பாவத்தை நீ தோற்கடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீ பிசாசுக்கு எதிராக வரும்போது பிசாசு உன்னை பார்த்து அலற வேண்டும் என்று விரும்புகிறேன். தரித்திரத்துக்கு எதிராக நீ போகும்போது தரித்திரமெல்லாம் உன்னை விட்டு ஓட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பலவீனத்துக்கு எதிராக நீ போகும்போது பலவீனங்கள் உன்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். யோசுவாட்ட சொன்னாரு, யோசுவா பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன்,
தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். யோசுவாவை பலப்படுத்தினதுனால யோசுவா ஒரு யுத்த புருஷனாய் அவன் புறப்பட்ட உடனே அந்த தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை நடந்தது. 2024 ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ சோர்ந்து போய் இருக்காத, நீ அழுது கொண்டு இருக்காத, நீ துக்கப்பட்டு இருக்காத, சூழ்நிலைகளை பார்க்காத, எரிகோ கோட்டையை பார்க்காத, யோர்தானை பார்க்காத. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் செங்கடலை பிளந்தவர், அவர் யோர்தானை பிளந்தவர், சத்துருவை முறியடித்தவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எல் ஷடாய் உனக்குள் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, 2024 நீ முடங்குவதற்கு அல்ல, நீ ஒளிந்து கிடப்பதற்கு அல்ல, நீ தோற்று போவதற்கு அல்ல. எந்தெந்த விஷயத்தில் நீ தோற்று போனாயோ, யாரை பார்த்தல நீ பயந்தாயோ, எந்தெந்த விஷயத்தில் நீ முடங்கி கிடந்தாயோ, உன்னை புறப்பட வைத்து எல்லா இடத்திலும் ஜெயத்தை கொடுக்கும்படி உசியாவை ஜெயிக்க வைத்த தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். உசியாவை ஜெயிக்க வைத்த தேவன் இன்றைக்கு உன்னை புறப்படும்படியா ஏவுகிறார். இனி நீ அடங்கி இருக்காத, இனி நீ சோர்ந்து இருக்காத, நீ புறப்படு. இயேசுவின் நாமத்தினால உன்னுடைய ஜெபம் ஒரு புறப்படுதலாய் மாறட்டும், உன்னுடைய ஆராதனை ஒரு புறப்படுதலாய் மாறட்டும், உன்னுடைய பேச்சு ஒரு புறப்படுதலாய் மாறட்டும். மகளே, நீ பேசல, நீ வாயை திறக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். நீ காலை வைக்கும் போது யோர்தான் பிளந்தது போல கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் கர்த்தருடையது. நீ கலங்க வேண்டாம், நீ புறப்பட்டா போதும், நீ நின்றால் போதும், நான் உனக்காக செயல்படுகிறேன். எங்கெல்லாம் நீ தோற்றாயோ அந்த இடத்துக்கு நீ புறப்பட்டு போக போகிறாய். எங்கெல்லாம் வெட்கத்தை அனுபவித்தாயோ அங்கே நீ போய் நிற்க போகிறாய். 2024 தோற்று போன வெட்கப்பட்ட சில இடங்களில் உங்களை கொண்டு போய் நிற்க வைக்க போகிறாய். எங்க நீ அவமானப்பட்டாயோ, எங்க நீ தலை குனிந்தாயோ அந்த இடத்தில் உன்னை மகிமைப்படுத்தும்படியாய் உன்னுடைய மெய்ப்பனாகிய தேவன் இங்க வந்திருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிற வருஷம், உன் பாத்திரம் நிரம்பி வழிகிற வருஷம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு யோசுவா விசுவாசிச்சான், அவன் புறப்பட ஆரம்பிச்சான். தாவீது விசுவாசிச்சான், கோலியாத்துக்கு எதிராய் புறப்பட்டான். உசியா விசுவாசிச்சான், அலங்கங்களை இடிக்கும்படி 16 வயசுல அவன் புறப்பட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் புறப்பட போறீங்க? நீ புறப்படுகிற நேரம் வந்து விட்டது. அலங்கங்களை இடிக்கும்படி, சத்துருவை முறியடிக்கும்படி, சத்துருவின் கோட்டைகளை தகர்க்கும்படி புறப்படு, புறப்படு, புறப்படு. பரிசுத்த ஆவியானவர் உன்னை அமர்ந்திருக்க விட மாட்டார். இனி உன்னை அமர்ந்திருக்க விட மாட்டார். ஒரு அக்கினி அபிஷேகம் உனக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். நீ புறப்படாமல் இருக்க முடியாது, நீ தோற்று போக முடியாது. உனக்குள் இருப்பவர் ஜெயித்தவர், உனக்குள் இருப்பவர் பிசாசை முறியடித்தவர், உனக்குள் இருப்பவர் சாவை வென்றவர். இனி மரணத்துக்கு பயம் இல்லை, பிசாசுக்கு பயம் இல்லை, வியாதியை பார்த்து பயம் இல்லை, எதை குறிச்சும் இனி பயம் இல்லை. இயேசு உனக்குள் இருக்கிறார், இயேசு உனக்குள் இருக்கிறார். அவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். திரும்பவும் நீ பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. நீ அடிமை அல்ல, நீ சுதந்திரவாளி. நீ அடிமை அல்ல, நீ புத்திரனாய் இருக்கிறாய். நீ அடிமை கிடையாது, என்னுடைய சுதந்திரவாளி. நான் ஜெயிச்சதுனால என் பிள்ளை தோற்று போக முடியுமா? நான் ஜெயிச்சதுனால என் பிள்ளை கலங்கி நிற்க முடியுமா? இனி உன் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது, உன் முகத்துல துக்கம் வரக்கூடாது. நீ வீறு கொண்டு எழும்ப போகிறாய். கர்த்தருடைய படையின் தளபதியாய், கர்த்தருடைய படையின் சேனாபதியாய் புறப்படு. இயேசுவின் நாமத்தில் 2024 எலியாக்களை எழுப்ப போகிறார், யோசுவாக்களை எழுப்ப போகிறார், எலிசாக்களை எழுப்ப போகிறார், பேதுருக்கள் எழும்ப போகிறார்கள், பவுல்கள் எழும்ப போகிறார்கள், தெபோராக்கள் எழும்புகிறார்கள், எஸ்தர்கள் எழும்புகிறார்கள், ரூத்துகள் எழும்புகிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினி அபிஷேகத்தினால பரிசுத்த ஆவியானவர் மூடுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இனி நீ அடங்கி இருக்க முடியாது. உன்னை அடக்கி வைத்த பிசாசுக்கு முடிவு கட்டுகிற வருஷமாய் மாறுகிறது. உன்னை அடக்கி வைத்த, உன்னை கண்ட்ரோல் பண்ணின, உனக்கு ஒரு பார்டரை போட்ட பிசாசு
பிசாசின் அலங்கங்களை இடிக்கும்படி கர்த்தர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். புறப்படு, புறப்படு, புறப்படு. இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய நேரம். நீ ஜெயிக்கக்கூடிய நேரம். இந்த வருஷம் வட்டியும் முதலுமாய் பிரித்தெடுக்கிற நேரம். உன் வாழ்க்கையில வெட்டுக்கிளியும் பச்சை கிளியும் மொசுக்கொட்டை பூச்சியும் பட்சித்த வருஷத்தினுடைய விளைவை நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றார் ஆண்டவர். நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன், நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன், நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன், நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் அதை தொடங்கி விட்டார். இந்த உபவாச ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவர் தொடங்கி விட்டார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆவியானவர் வேலையை தொடங்கிட்டார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். உசியா ராஜா புறப்பட்டு நேரா பெலிஸ்தியர்கிட்ட போறான். யுத்தம் பண்ணும்படியாய் போயிட்டான். போன உடனே காத்தின் அலங்கம் அவனுக்கு முன்னாடி இருக்கிறது, யப்னேயின் அலங்கம் இருக்கிறது, அஸ்தோத்தின் அலங்கம் இருக்கிறது. எல்லாம் பெலிஸ்தியர்கள், பலவான்கள், இராணுவத்தை வச்சிருக்கிறான், இருப்பு ஆயுதங்களை வச்சிருக்கிறான், ரதங்கள் இருக்கிறது. அவர்கள் ராட்சசர்களா இருக்கிறார்கள். இவன் ஒரு சிறிய பையன், 16 வயசான பையன். இவன் அவனை ராட்சசனை பார்த்து பயப்படல, அவன் அலங்கத்தை பார்த்து பயப்படல. பெலிஸ்தியன் பல வருஷமாய் எங்க முன்னோர்களையும் எங்க தேசத்தையும் அவர்கள் சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லி அவன் பயப்படல. அவன் சின்ன பையனா இருந்தாலும் அவன் தேவனை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டதுனால, தேவனுடைய இருதயத்திற்கு செம்மையானதை செஞ்சதுனால அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. இந்த பெலிஸ்தியனுக்கு முன்பாக நான் புறப்பட போகிறேன். அவன் புறப்பட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார். தேவன் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருந்த, பல வருஷங்களாய் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த, இன்றும் உங்களுக்கு முன்பாக அச்சுறுத்தலா இருக்கிற விஷயத்துக்கு நேராய் நீ யுத்தம் பண்ண புறப்படுகிற நேரம் வந்து விட்டது. ஆனால் நீ புறப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக உன்னுடைய இதயத்தை செம்மைப்படுத்து. நீ தேவனை தேடுவதற்கு நீ மனம் இணங்க பண்ணு, ஒரு தீர்மானம் எடு, ஒரு வைராக்கியத்துக்குள்ள வா. அப்படி வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். கர்த்தர் உங்களோடு வரப்போகிறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்க சும்மா இருப்பீர்கள். நீ டென்ஷன் ஆகாத, நீ கவலைப்படாத. கர்த்தர் இந்த யுத்தத்தை நடத்த போகிறார். நீங்க கலங்கி கலங்கி இருக்கிறதுனால, கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை உங்களால கூட்ட முடிச்சுதா? இத்தனை வருஷம் உங்களால ஜெயிக்க முடிச்சுதா? இத்தனை வருஷம் எதையாவது சாதிக்க முடிச்சுதா? ஆண்டவர் சொல்றாரு, 2024 அதே கவலை, அதே துக்கத்தை போட்டு உன்னை வேதனைப்படுத்தணும்னு அவன் நினைக்கிறான். ஆனால் மகளே, மகனே, எனக்காக நீ செவி கொடு. நீ கவலைப்படாத. உன் பாரத்தை எல்லாம் என் மேல வெயி. உன் வாழ்க்கை எனக்கு நீ ஒப்பு கொடு. நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன்றாரு. கர்த்தர் உங்களுக்காக புறப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவன் ஒருமுகப்படுத்தினான். நம்ம வாசிச்சோம், இந்த யுத்தம் பண்ணுவதற்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் யுத்தம் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் யுத்தம் பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, தாவீதை குறித்து வாசிச்சோம், அவன் அபிஷேகத்தோடு ஆராதிக்கிறவனாகவும் இருந்தான். அபிஷேகத்தோடு ஆராதனையும் செயல்பட்ட உடனே கோலியாத்துகள் முகங்குப்புற விழுந்தார்கள். அப்படின்னா இந்த வருஷம் நம்ம அதிகமாக ஆராதிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த மாதம் ஒரு 7 hours பிரைஸ் அண்ட் வர்ஷிப். அடுத்த மாதம் தேவ சமூகத்தில் நம்ம ஆராதிக்க போகிறோம். அபிஷேகத்தோடு ஆராதிக்கும் போது நுகங்கள் எல்லாம் முறிய போகிறது, கட்டுகள் அவிழ போகிறது, சூப்பர் நேச்சுரல் பவர் வெளிப்பட போகிறது, ஹீலிங் நடக்க போகிறது, டெலிவரன்ஸ் நடக்க போகிறது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். அபிஷேகத்தோடு ஆராதனை வெளிப்பட்டது. உசியாவுடைய காலகட்டத்தில் இந்த அலங்கங்கள் எல்லாம் இது பண்ணி பார்க்கும்போது, யப்னேயினுடைய அலங்கத்தை பார்க்கும்போது அது பார்டருக்குள்ள இருக்குது, இஸ்ரவேலுடைய பார்டர். ஸோ ஒரு ராஜாவுக்கு அவனுடைய எல்லைகள் தெரிய வேண்டும். அப்போ ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு, தேவனை ஆராதிக்கிறவனுக்கு அவனுடைய எல்லைகள் தெரிய வேண்டும். அவனுக்கு தேவன் கொடுத்த பவர் என்னன்னு தெரியணும்.
அவனுக்கு தேவன் என்னெல்லாம் கொடுத்திருக்காரு. அவன் நீதிமான், அவன் பரிசுத்தவான், அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கான், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதி உள்ளவர்களாக்கி இருக்கிறான், பயத்தை நீக்கி போட்டாரு, உனக்குள்ள பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. இந்த சத்தியங்கள் எல்லாம் மறைச்சு யப்னேயின் அலங்கம் கட்டப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தோல்வி, அதனாலதான் பிரச்சனை. ஆனால் இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தில் உசியா புறப்பட்டு யப்னேயின் அலங்கத்தை இடிச்சது போல நமக்கு போட்ட பார்டர்கள் எல்லாம் சத்தியத்தினாலே இடிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் தான் சத்திய ஆவியானவர். அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். என்ன பிரச்சனை வருதோ, என்ன போராட்டம் வருதோ, அதற்கு சரியான வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அந்த வசனத்தை எடுத்து நீங்க பிரயோகிக்கும் போது அப்பொழுதே பிசாசு வெளியே ஓடி போவான். கர்த்தர் உங்களோடு அநேக நேரங்கள் பேசும்போது நீங்கள் அதை தட்டி விடாதிருங்கள். தேவன் உங்களை ஏவும் போது நீங்கள் அதற்கு கீழ்ப்படி ஆரம்பித்து விடுங்கள். சாமுவேல்கிட்ட பேசுறாரு, சாமுவேலே சாமுவேலே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவன் பயன்படுத்தி விட்டான். அவன் பயன்படுத்தின உடனே இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற பெரிய காரியங்களை அவனுக்கு அறிவித்து விட்டார். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, அநேக இடத்துல நான் என்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று, என்னுடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று, உன் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை குறித்து என்னுடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று நான் எத்தனையோ முறை முயற்சி பண்ணியும் பல நேரங்களில் நீ பிஸி ஷெட்யூல் இருக்கிறதுனால, நீ வேதத்துக்கு இடம் கொடுக்காததுனால, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காததுனால அந்த சத்தம் கேட்காமலே போய்விட்டது. ஆனால் 2024 ஷார்ப்பா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி குறித்து வேதம் சொல்லுகிறது. தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய கீர்த்தி பரவினது. அவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினான். சாவுலை ஒத்தையா நின்னு கேள்வி கேட்டான். தாவீதை அபிஷேகம் பண்ணினான். அப்படி கொத்த தீர்க்கதரிசி இதுவரைக்கும் இல்லை. 2024 சில விசேஷித்த தீர்க்க தரிசன ஆவியினால தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் நின்று, தீர்க்க தரிசன ஆபீஸ்ல நின்று கொண்டு தான் முதல் பெயர் சபா வரைக்கும் கர்த்தருடைய சத்தமாய் வெளிப்பட்ட சில தீர்க்க தரிசன சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளியே கொண்டு வர போகிறார். ஊடாபாலா சாந்தாலாபாரா, இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசிகளுக்கு தீர்க்க தரிசன ஆவி அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படி, தேசத்துக்கு எச்சரிப்பை சொல்லும்படி, சபைக்கு எச்சரிப்பை சொல்லும்படி, தேவ திட்டங்களை வெளிப்படுத்தும்படி தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவர்களை ஆனல் மூட்டி எழுப்ப போகிறார் ஆண்டவர். தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும். நாவை தொட போகிறார். சொப்பனங்களிலே, தரிசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட போகிறார். ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஆவியானவருடைய மகிமையை காண போகிறார்கள். சத்தியத்தின் மூலமாய் தேவன் அலங்கத்தை இடித்தார் என்று வாசித்தோம். அதே நேரத்தில் அதிகாரம் உண்டு. ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். நேற்றைய தினத்தில் அஸ்தோத்தின் அலங்கத்தை நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது, அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அஸ்தோத் ஜனங்களை துரத்தி விட வேண்டும் என்று சொல்லி, அல்லது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது, இவர்கள் ஏதோ கொஞ்சம் ஜனம் தானே இருக்கட்டும் சொல்லி விட்டவர்கள், அவர்கள் இராணுவமாய் அணிவகுத்தார்கள், யுத்தம் செய்தார்கள். கடைசியில் பெட்டியவே, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியவே என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அஸ்தோத் நாம் நேற்றைக்கு சிந்திச்சோம். பிசாசினுடைய தந்திரங்களை குறித்து நாம் தெளிவாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய தோல்வி, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், வார்த்தை நமக்கு தெரியும், வரங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, ஒப்பு கொடுத்து எல்லாமே இருக்கிறது. ஆனால் பிசாசு தந்திரமாய் வந்து நம்மளை அட்டாக் பண்றத பல நேரத்தில் நம்ம தவறி விடுகிறோம். நாம் பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஆனால் எபேசியர் 6 சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் தரிக்காமல் பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்க முடியாது. சர்வாயுத வர்க்கம் என்றால் தலை முதல் பாதம் வரைக்கும் எல்லாம் கவர் பண்ணி இருக்க வேண்டும். ஏன் எல்லாம் கவர் பண்ணியிருக்கணும்? பிசாசு ஒரு தந்திரமான மனுஷன். அவன் தலையில உங்க மூளைக்குள்ள அவனால செயல்பட முடியும், உன் கண்ணுக்குள்ள அவனால செயல்பட முடியும், உன் செவிகளுக்குள்ள அவனால செயல்பட முடியும், இருதயத்துக்குள்ள செயல்பட முடியும், சரீரத்தை தொட முடியும், உன்னுடைய எல்லா இடத்தையும் அவனால டச் பண்ண முடியும். காரணம், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நானும் நீங்களும் இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். சர்வாயுத வர்க்கம் தரிக்காத, எப்பேற்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட
எப்பேற்பட்டவனையும் எப்பேற்பட்ட தேவ பிள்ளை எப்பேற்பட்ட ஊழியக்காரர்களையும் அவனால் அட்டாக் பண்ண முடியும். அதுபோல அநேகர் விழுந்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் விழுந்து போக கூடாது, நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி தலை முதல் பாதம் வரைக்கும் சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ சர்வாயுத வர்க்கத்தை தரித்தால் 2024 அஸ்தோத்தின் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப நம்ம வாசிக்க போறோம். இந்த அஸ்தோத்தினுடைய ஜனங்கள், அஸ்தோத் அப்படினாலே ஸ்ட்ராங் ஹோல்ட். அடுத்தது இவர்கள் டெஸ்ட்ராயர் அல்லது தெஃப்ட் என்ற அர்த்தத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் கடினமானவர்கள் அல்லது சும்மா இடம் கொடுத்தா உள்ள வந்து கோட்டையே கட்டக்கூடிய ஆள்கள். அடுத்தது அழிக்கக்கூடியவர்கள், திருடுகிறவர்கள். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று, வேற எதுக்கும் வரமாட்டான். இந்த அஸ்தோத்தின் ஜனங்கள் அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள். அவர்களுக்கு உள்ள கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அவர்கள் உங்களை மொத்தமும் காலி பண்ணிடுவாங்க. அந்த அஸ்தோத்தின் ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்து என்னவெல்லாம் செய்தார்கள் என்று வேகமாக பார்க்க போகிறோம். அந்த இடத்தை பிடித்து இன்னைக்கு அந்த அஸ்தோத்தின் அலங்கத்தை இடித்து எபெனேசருக்கு நம்ம கடந்து வர போகிறோம். ஹல்லேலூயா. வேகமாக வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். கர்த்தரை அவங்க என்ன பண்ணல? இந்த நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் நாட்டில் யோசுவாவின் காலகட்டத்திலேயே விட்ட சில அஸ்தோத்தினுடைய விதைகள் அது அப்படியே பெருக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பெருக ஆரம்பிச்ச உடனே அவர்கள் அந்த தேசத்துக்குள்ளே என்ன செய்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களை வச்சதுனால வந்த பாதிப்பு, ஆசாரியனா இருக்கிற ஏலியுடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, பேலியாளின் பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். இஸ்ரவேல் தேசம் அது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட தேசம். இஸ்ரவேல் தேசம் தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணங்கள் சட்டங்களை எல்லாம் கொடுத்து அவர்களை வித்தியாசமான ஜாதியாய் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வைத்திருந்தார். ஆனால் இந்த சின்ன விதை உள்ள விட்டதுக்கு அது அப்படியே பரவி 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 அந்த தேசத்தினுடைய ஆவிக்குரிய மண்டலமாக இருக்கிற ஆவிக்குரிய விஷயத்தை தீர்மானிக்கிற மையப்பொருளாக இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களாக இருக்கிற ஆரோனின் பிள்ளைகள் வரைக்கும் அது போயிடுச்சு. பேலியாள்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, அஸ்தோத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தால், நீங்க ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு உலக வழிபாடுகளுக்கு, சின்ன சின்ன சடங்குகளுக்கு, தேவனை அறியாதவர்களோடு உள்ள ஐக்கியம் அல்லது பாவத்திற்கு, இதுதானே, இது சாதாரண விஷயம் தானே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, இதெல்லாம் மேற்கொண்டலாம்னு சொல்லி நீங்கள் கவனம் இல்லாமல் அல்லது அசால்ட்டாய் விட்ட சின்ன 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 விஷயங்கள் உங்களை பிசாசின் பிள்ளைகளாய் மாற்றுகிற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் விடுதலை இல்லை? ஏன் அலங்கங்கள் இடிக்கப்படலை? ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள சின்ன இடத்தை நீ கொடுத்ததுனால இன்றைக்கு அது பூதாகரமாகி இன்னைக்கு என்னையவே எபெனேசரில் இருந்து தேவனுடைய பெட்டி பெலிஸ்தர் தேசத்துக்கு போகிற வரைக்கும், தேவ பிரசன்னம் உன்னை விட்டு விலகிற வரைக்கும் அது உனக்குள்ள வேலை செய்திருக்கிறது. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இவன் பேலியாளின் பிள்ளைகளா இருக்கிறான். எங்க தெரியுமா இருந்தான்? ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்து கொண்டு தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க பாட்டு பாடும் போதே நீங்க பேலியாளின் பிள்ளைகளாகவும் இருக்க முடியும். நான் பிரசங்கம் பண்ணும் போதே பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு உங்க முன்னாடி மாய்மாலம் பண்ண முடியும். நீங்க ஆராதிக்கும் போதே பேலியாளின் மக்களாக இருந்து செய்ய முடியும். அதை தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா வேதம் அதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. இவன் ஆசாரி ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான், தேவனுடைய பெட்டிக்கு முன்னாடி இவங்க நின்றுட்டு இருந்தான். அதே நேரத்தில் அவன் தேவனுடைய பிள்ளையா இல்ல, பேலியாளின் பிள்ளைகளா இருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க ஆராதனைக்கு வர்றீங்க, ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, எல்லாம் ஓகே, நீ யாருடைய பிள்ளை? நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்துட்டார்லவா? ஏன் உனக்கு அதிகாரம் இல்லை? ஏன் பயம்? ஏன் பதட்டம்? ஏன் ஜெயிக்க முடியல? எங்கேயோ சில அஸ்தோத்தின் ஆவிகள் பேலியாளாய் நம்மை மாற்றி விட்டது. இன்னைக்கு அதை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதை இடிச்சு தள்ளி
நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகவே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்தது அந்த பகுதியில் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் தேவனை அறியவில்லை. அப்படின்னா இந்த பிசாசு, நீங்க இடம் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க அவிசுவாசிகளோட தொடர்பு, உலக பிரகாரமான காரியம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சீரு சடங்கு, அந்நியர்களுடைய பழக்க வழக்கங்கள், இப்படி நிறைய நீங்க உள்ள வச்சதுனால அது என்ன பண்ணுமாமா, தேவனை அறியவே முடியாதபடி உங்களை தடுத்துரும். அப்பா ஆசாரியன் தான், இருக்கிறத தேவாலயத்துல தான், காலையில சாயங்காலமும் ஆராதனை தான், ஆனால் தேவனை அறியவில்லை. நான் சபைக்கு வர்றேன், ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், ஆனால் அவரை அறியவில்லை. எப்படி சொல்றீங்க அறியவில்லை? பேதுரு நிறுவத்தில் 2 பேதுரு 1 சொல்லுது, அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. தேவனை அறிந்தால் சமாதானம் இருக்கும். ஏன் சமாதானம் இல்லை? ஏன் டிஸ்டர்ப்டா இருக்கிறோம்? ஏன் போராட்டம்? அவரை அறிகிற அறிவு இல்லை. இந்த அஸ்தோத்தின் ஆவி தேவனுடைய அறிவை எடுத்து போட்டுரும். அடுத்தது வேகமாக நீங்க வாசிக்கணும். 25வது வசனம், 2ஆம் அதிகாரம் 25. இப்போ கர்த்தரை அறியல, அடுத்தது கர்த்தருக்கு விரோதமாகவே நம்மளை நிறுத்திடும். ஏலியின் பிள்ளைகள், ஆசாரியனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், ரெவரன்ஸ், விசுவாசிகள் ஃபர்ஸ்ட் பேலியாளா மாத்துறான், அடுத்து கடவுளுடைய அறிவை கெடுக்கிறான், அடுத்தது கடவுளுக்கே விரோதமாய் நம்மை திருப்புகிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா நம்மையும் பிசாசு அப்படி மாற்ற முடியும். நம்ம இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறோம்னு தெரியாது. உங்களுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்கிறது அதை நிதானித்து பாருங்கள். தேவனுக்கு விரோதமாய் நம்மை பாவம் செய்ய வைக்கும். அடுத்தது 29வது வசனம். அடுத்தது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அஸ்தோத்தின் ஆவி உள்ள வந்து முதல்ல என்ன பண்ணும், நம்மளை பேலியாளின் பிள்ளைகளா மாத்திரும். அடுத்து நம்ம செய்யறதெல்லாம் பிசாசுக்கு பிரியமானதை செய்வோம். அடுத்தது தேவனை பற்றின அறிவை கெடுத்துரும். அடுத்தது தேவனுக்கு விரோதமாகவே என்னை மாற்றும். அடுத்தது ரொம்ப முக்கியமான இடம் என்னன்னா, ஆண்டவருடைய கற்பனை என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் நீ என்ன பண்ணு, அன்பு கூறு. அடுத்தது அவருக்கேற்ற பலிகள், தாவீது சொல்ற நொறுங்குண்ட ஆவி. அடுத்து ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லுது. அப்போ அவருக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்தாமல் வேதம் சொல்லுது, என்னை பார்க்கிலும் குமாரருக்கு நீ மதிப்பு கொடுத்துட்ட. இந்த ஆவி உள்ள வந்துச்சுன்னா ஆண்டவரை விட நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம், ஆண்டவரை விட கணவனுக்கு இடம் கொடுப்போம், ஆண்டவரை விட மனைவிக்கு இடம் கொடுப்போம், ஆண்டவரை விட பெற்றோருக்கு இடம் கொடுப்போம், ஆண்டவரை விட வேலைக்கு இடம் கொடுப்போம், ஆண்டவரை விட பணத்துக்கு இடம் கொடுப்போம். ஆண்டவரை விட நீ எல்லாம் வச்சுட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் தான் நீ எல்லாம் அப்புறம் அப்படின்னு சொல்ல முடியல. அப்படின்னா இந்த ஆவி உள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். மொத்தத்தில் உங்க சமாதானத்தை எடுத்துரும். அது உடன்படிக்கை பெட்டி உன்னை விட்டு விலகி போய் கொண்டிருக்குது என்ற அர்த்தம். ஆனா ஆராதனை நடக்கும், ஆனா பலிகள் நடக்கும், சபைக்கு வருவீங்க, பாட்டு நடக்கும், எல்லாமே நடக்கும். அவர் வருகையில தான் தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு எந்த இடத்த வச்சிருக்கிறீங்க? கணவனுக்கு எந்த இடம்? மனைவிக்கு எந்த இடம்? ஆண்டவருக்கு எந்த இடம்? அம்மா அப்பாவுக்கு எந்த இடம்? வேலைக்கு எந்த இடம்? நம்முடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த இடம்? ஆண்டவர் கேட்கிறாரு, உன் முழு இருதயத்தோட, உன் முழு பலத்தோட நீ என்னில தான் அன்பு கூறணும். 100% எனக்கு தான் வேணும். என்னை விட மனைவியாவது, பிள்ளைகளையாவது, வீட்டையாவது, எதையாவது நேசிக்கிறவன் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அதை நான் நேசிச்சுட்டு இருக்கிறேன்னா நான் ஆல்ரெடி பேலியாளுடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன். ஆனா ஜெபம் நடக்கும், ஆராதனை நடக்கும், பதில் வராது. ஏன்னா உடன்படிக்கை பற்றி தேசத்தை விட்டே வெளியே போயிடுச்சு. உடன்படிக்கை பற்றி வெளியே போயிடுச்சு. ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? துதிச்சு என்ன பிரயோஜனம்? உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஒப்பு கொடுத்தால் எப்படி போச்சோ, நீ ஒப்பு கொடுக்குற வரைக்கும் பெட்டி அங்க இருக்கும். ஒப்பு கொடுத்தா அங்க அஸ்தோத்துல வாதைகள் உண்டாகும், அங்கிருந்து பெட்டி ஆட்டோமேட்டிக்கா திரும்பி வரும்.
இந்த உபவாச நாட்களில் திரும்ப தேவ மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எதெல்லாம் உங்களுக்குள்ள ஃபால்ட்டா இருக்குதோ இன்னைக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்புன்றார் ஆண்டவர். அடுத்தது 30வது வசனம் வேகமாக. இங்க என்ன சொல்றாரு? நீ என்னை அசட்டை பண்ணுகிறாய் அப்படின்றார். நிறைய ப்ராமிசஸ் இருக்குது, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, தீர்க்கதரிசனமா பேசினாரு, வசனத்தை எழுதி வச்சிருக்கிறோம், நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இப்ப அதை கேன்சல் பண்ணுகிறார், முடியாதுன்றார். உன்னை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு தர முடியாது. காரணம், நீ என்னை அசட்டை பண்ணுகிறாய், எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற, எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மாட்டேங்கிற. நான் தேவனானால் எனக்குரிய கனம் எங்க? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணாதவர்களை அவர்கள் கனவீனப்படுவார்கள். ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரை கனப்படுத்துறீங்களா? ஆலயத்தில் எப்படி உட்காந்துருக்கீங்க? எத்தனை முறை வெளியே எந்திரிச்சு போறீங்க? குழந்தைகளை எப்படி வளர்த்துறோம்? தேவ மகிமை இங்கே தங்கி இருக்கிற இடத்துல நான் என் பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கணும், நான் எப்படி உட்காரணும், நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நான் எப்படி தேவ சமூகத்தில் பயபக்தியா இருக்கணும், எப்படி ஆயத்தமா வரணும், உனக்கு தெரியல, நீ என்னை கனப்படுத்தல, இல்ல நீ என்னை அசட்டை பண்ணுகிறாய் அல்லவா, நானும் உன்னை அசட்டை பண்றேன், உன் மேல வச்ச ப்ராமிசஸை கேன்சல் பண்றேன்றார். கேன்சல் ஆகணுமா ஓகே ஆகணுமா நம்ம தான் முடிவு பண்ணணும். மகிமை விலகி போயிட்டே இருக்குது, உடன்படிக்கப்பட்டு விலகுகிறது. இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தில் எந்தெந்த இடத்துலலாம் ஃபால்ட் இருக்குதோ அதை சரிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை சீர்படுத்துகின்றார் ஆண்டவர். தேவ சமூகத்தில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய விதம் இன்னதென்று அறியும்படிக்கு நீ கண்டிப்பாய் சொல்லுன்றார் தீமோத்தேயுக்கு பவுல். தேவ சபையில் உங்க இஷ்டத்துக்கு நம்ம இருக்க முடியாது. தேவ சபையில் ஆராதிக்கலாம், ஆர்ப்பரிக்கலாம், ஆனந்த சத்தம், பட் எல்லாம் சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட கடவுது. உங்க இஷ்டத்துக்கு வர முடியாது. உனக்கு ஒரு பயம் இருந்தால், உனக்கு ஒரு கனம் இருந்தால் நீ ஓடி வருவாய் அல்லவா தேவ சமூகத்திற்கு. கம்பெனிக்கு நேரத்தில் லேட்டா போவோமா? கம்பெனிக்கு மீட்டிங்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுவோமா? எத்தனை ஆராதனைகளை அவாய்ட் பண்றோம், எத்தனை ஜெப கூட்டத்தை அவாய்ட் பண்றோம், எத்தனை நேரம் தேவனை உதாசீனப்படுத்துறோம். ஆண்டவர் சொல்ல, உன்னை ஆசீர்வதிக்காததற்கும் உன்னை விடுவிக்காததற்கும் இன்னும் உன்னுடைய கட்டு உடையாததற்கு காரணம் நீ என்னை அசட்டை பண்ணுகிறாய். நீ கனம் கொடுக்கல, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீ கொடுக்கல. எனக்கு மனம் திரும்புன்றார் ஆண்டவர். எத்தனை பேர் நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், சரிப்படுத்துற ஆண்டவர், எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் ஜனன் விட்டான் பாருங்க. சும்மா நீங்க பாவம் போகட்டும், பரவாயில்ல, கொஞ்சம் தானே, இந்த விஷயம் தானே, இது தானேன்னு விட்ட விஷயம் இவ்வளோ பிரச்சனை கொண்டு வந்துருச்சு. இதனால வந்த விளைவு என்ன தெரியுமா? வேகமாக வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் தேசத்தில் பெலிஸ்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி என்பது பவர்ஃபுல்லான ஒரு இடம். ஆண்டவர் அங்கே வந்து தான் பேசுவார். இப்போ பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் தெரியுமே, ஒரு யுத்தம்னா ஆண்டவரே அப்படின்னா அவர் இறங்கி வந்துடுவார். என்ன பண்ணாங்க? யுத்தம் ரொம்ப உக்கிரமா போகுது, பெலிஸ்தர்களை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே உடன்படிக்கை பெட்டி கொண்டு வா, தூக்கிட்டு வந்துட்டாங்க. உடன்படிக்கைப்பட்டி வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரவரிக்கிறாங்க, ஆண்டவரே கர்த்தாவே நீர் பெரியவர், நாங்க ஜெயிச்சிருவோம். பயங்கர ஆரவாரம். பெலிஸ்தர்கள் பார்த்தா, டே என்ன ஆரவாரம், ஐயோ உடன்படிக்கைப்பட்டி வந்துருச்சு, நம்ம தயாராகணும், அவன் தயாராயிட்டான். யுத்தம் நடந்துச்சு, உடன்படிக்கைப்பட்டி வேலை செய்யல. இவன் ஆர்ப்பரிக்கிறான், ஐயோ ஆண்டவர் பாளையத்தில் வந்துட்டார், சத்துருக்களை சிதறடிக்க போகிறார், அவர் தாவீதின் தேவன், அவர் மோசேயின் தேவன், பயங்கரமா ஆர்ப்பரிக்கிறான். உடன்படிக்கைப்பட்டி வேலை செய்யல. பல நேரங்களில் சத்துருக்களுக்கு முன்னாடி நீங்க இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா வேலை செய்யாது. பிசாசே வெளியே போ வேலை செய்யாது. கட்ட உடைக்கிறேன் வேலை செய்யாது. உபவாசம் வேலை செய்யாது. அப்புறம் ஆண்டவர் மேல கோவப்படு, யாருக்கு என்ன லாஸ்? பாஸ்டர் மேல கோவம், என்ன லாஸ்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடன்படிக்கைப்பட்டி வேலை செய்யல. பெலிஸ்தியர்கள் பார்த்தான், உடன்படிக்கைப்பட்டி வந்துச்சுன்னா நம்ம தோத்துருவேன்னு சொல்லி இவன் இன்னும் தயாராயிட்டான். அடிச்சான் பாருங்க, மகா பெரிய சங்காரம்
இஸ்ரவேல் தேசத்துல நடந்துச்சு. 30,000 பேர் ஒரே இதில் அடிச்சு கொண்டுட்டான் பெலிஸ்தியர்கள். நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால கர்த்தரே உன் பட்சத்தில் நிற்க மாட்டார், விலகி போய்விட்டார். 2023 வரைக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஜெபத்திற்கு, அநேக மன்றாட்டுக்கு, அநேக விண்ணப்பத்திற்கு பதில் வராமல் இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி வேலை செய்யல. ஏன் உடன்படிக்கை பெட்டி வேலை செய்யல? தேவ மகிமை அங்கிருந்து விலகி போயிடுச்சு. ஏன் விலகி போச்சு? நீ தேவனுக்கு கனம் கொடுக்கல, நீ தேவனுக்கு கீழ்ப்படியில. இன்னைக்கு 2024 ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தால் உடன்படிக்கை பெட்டி திரும்ப பவர்ஃபுல்லா வெளிப்பட ஆரம்பிக்கும். அது தாகோனின் கோயில் இருக்கிற விக்கிரகத்தை முகங்குப்புற விழ வைக்கும். அங்கே மூல வியாதிகளால் நான் வாதிப்பேன். அங்கே பெலிஸ்தருடைய தேசத்தில் சங்காரம் உண்டாகும். நீ ஜெபிக்கல, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்கவே இல்லை, கர்த்தரே அங்கே இறங்கினாரு. நீ கரெக்டாக இருந்தா ஜெபிக்காமையே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா உபவாசம் போட்டாலும் பெட்டி வேலை செய்யாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பேன், ஆண்டவரே நான் சரியா இருந்தா எனக்காக கர்த்தரே இறங்கி யுத்தம் பண்ணுவார். நான் சரி இல்லைன்னா நீங்க எத்தனை சபைக்கு வந்தாலும், எத்தனை பாஸ்டர் வந்தாலும், இன்டர்நேஷனல் தீர்க்கதரிசியை கூட்டு வந்தாலும் பெட்டி வேலை செய்யாது, வேலை செய்யாது, விடுதலை நடக்காது. திருந்த வேண்டிய விஷயத்தில் நம்ம திருந்தியே ஆக வேண்டும். மகா பெரிய சங்காரம். வேகமாக அடுத்த வசனம், 22வது வசனம். மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன பண்ணிருச்சு? மகிமையை வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் பிசாசு வேலை செஞ்சிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே எனக்கு மகிமை திரும்ப வரணும், உங்களுடைய பிரசன்னம் எனக்கு திரும்ப வரணும், திரும்ப அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வரணும், திரும்ப பழைய ஆவிக்குரிய வைராகி எனக்கு வரணும். வாழ்ந்தால் கர்த்தருக்காகன்னு சொல்லி மீண்டுமாய் ஒரு தடவை நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தா பெட்டி புறப்பட ஆரம்பிச்சிடும், ஆசீர்வாதம் புறப்பட ஆரம்பிச்சிடும், விடுதலை புறப்பட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ராத்திரி எபேனேசராய் தேவன் உன்னோடு கூட இருப்பார், உதவி செய்கிறவராய் தேவன் உன்னோடு கூட இருப்பார். நீ கூப்பிடலன்னா கூட ஆண்டவர் இறங்கி வருவார், அவருடைய பிள்ளைகளுடைய உபத்திரவத்துக்கு அவர் இறங்கி வருவார். 2024 அந்த அற்புதத்தை செய்யணும்னா நம்ம சில காரியங்கள் செய்யணும். வேகமாக சீக்கிரம் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரை நோக்கி, உன் முழு இருதயத்தோட கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உன்னோட நடுவில் இருந்து நீ என்ன பண்ணணும்? விலக்கு. உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்க. அப்படின்னா என்னாச்சு? அப்ப இவ்வளவு நாள் அந்நிய தேவர் உள்ள இருந்திருக்கான், அஸ்தரோத்து உள்ள இருந்திருக்குது, விக்கிரகங்கள் உள்ள வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்நிய தெய்வம் என்ன, அஸ்தரோத் என்ன, விக்கிரகம் என்ன, தேவனுக்கு பிடிக்காது என்னன்னு இன்னைக்கு நீங்க அதை கண்டுபிடித்து, ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலன்னா ஆண்டவரே என்ன தாழ்த்துறப்பா, என்னை அபகரித்து கொண்டிருக்கிற, என் ஆசீர்வாதத்தை தடுக்கிற எந்த ஆவியா இருந்தாலும் சரி அதை எனக்கு காமிங்க ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே நீங்க சொன்னா ஆண்டவர் அதை வெளிப்படுத்தும் போது அவர் சொல்றாரு, நீ அதை விலக்கி போடு, தூக்கி வெளியே போடு, அதை சுட்டரித்துரு, உன்னை விட்டு வெளியே எடுத்துரு, உன் சிந்தனை விட்டு வெளியே எடுத்துரு, உன் இருதயத்தை விட்டு வெளியே எடுத்துரு, உன் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்கு அப்படின்றாரு. எத்தனை பேர் இன்னைக்கு அதை செய்யணும்னு சொல்லி விரும்புறீங்க? நான் சொன்னதுக்காக அல்ல, இங்க ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசி கொண்டிருக்கிறார். 2024 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்க மேல வந்து இறங்கணும். அது ஆசீர்வாத மழை உங்க மேல, உங்க வீட்டு மேல, உங்க சபையில வெளிப்பட வேண்டும். அது வெளிப்படணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்தே ஆக வேண்டும். நம்ம செய்தால் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த உசியா ராஜா இப்படிப்பட்ட தீர்மானத்தோட அலங்கத்தை போய் இடிக்க போறான். அஸ்தோத்தின் அலங்கத்தை நம்ம ஆல்ரெடி வாசிச்சிருக்கிறோம். தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அப்படின்னா 2024 இதை நீங்க செய்தீர்கள்னா உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்தது 7வது வசனம். தேவன் அவனுக்கு துணை நின்றார். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்தது 3வது ஆசீர்வாதம் 8வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அதுக்கு முன்னாடி இவர்கள் அம்மோனியர்கள், மோவாபியர்கள், பெலிஸ்தர்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனார்கள்.
ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, அம்மோனியர் காணிக்கையை கொண்டு வருவார்கள். புறஜாதி கிட்ட இருந்து பணம் வரும், புறஜாதி கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வரும். அடுத்தவனுடைய அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை விழுங்கிட்டு இருக்கிற பலரிடத்துல இருந்து ஆண்டவர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு தருவேன். ஏன்னா பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. அம்மோனும் அந்நியனும் பெலிஸ்தீனும் அதை அபகரித்து கொண்டு போக முடியாது. கர்த்தர் உங்களுக்காக திரும்ப கொடுக்க போகிறார். 9வது வசனம் சொல்லுகிறது, அவன் உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலின் புஸ்தகத்தில் ஒப்பு கொடுத்த உடனே பெலிஸ்தேரின் தேசத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டி அப்படியே வந்து சாமுவேல் சொல்றாரு, இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், அவர் எபினேசர்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சாரு. அவர் உதவி செய்கிறவராய் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுத்த உடனேயே உடன்படிக்கை பெட்டி இப்போ என் பக்கத்தில் வந்துருச்சுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடன்படிக்கை பெட்டி அநேக குடும்பத்துக்குள்ள திரும்ப வந்து விட்டது. ஓபேத் ஏதோமின் வீட்டுக்கு உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அதை பார்த்தோன்னே தாவீது முடிவு பண்ணிட்டான், நோ நோ நோ, உடன்படிக்கை பெட்டி என் வீட்டுக்கு வரட்டும். அநேகர் ஆண்டவரை வாஞ்சியோடு தேட போறீங்க. அதுக்கப்புறம் தாவீது ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னா, இல்ல இல்ல, நான் நல்ல வீட்டில் இருந்துட்டு இது கூடாரத்தில் இருக்கிறதா, என் தேவனுக்கு நான் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவேன், என் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னா ஆசீர்வாதம் கடந்து வரும், சமாதானம் கடந்து வரும், தேவ பிரசன்னம் கடந்து வரும். அதை நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது தாவீது மாதிரி ஒரு வைராக்கியம் வரும். ஆண்டவரே, இவ்வளவு சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுற ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், மகனே மகளே, கட்டடம் அல்லப்பா, உன்னுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். அப்ப நீங்க சொல்லுவீங்க, நான் பில்டிங்கை கட்டுறதை விட தேசத்துக்குள்ள போற ஆண்டவரே, அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ற ஆண்டவரே, தேவ ராஜ்யத்தை நான் கட்ட போற ஆண்டவரே, சுவிசேஷம் பரவ ஆரம்பிக்கும், அநேகர் வேலை செய்ய போறீங்க, தேவ ராஜ்யம் கட்டப்பட போகிறது. ஆனால் உடன்படிக்கை பெட்டி உனக்கு வரணும். 2024 வெட்டுக்கிளியும் பச்சை கிளியும் முசுக்கொட்டை பூச்சியும் பட்சித்த வருஷத்தோட விளைவை நான் உனக்கு திரும்ப தர்றேன். 16 வயசுள்ள உசியா, அவனால் இதை செய்ய முடிஞ்சதுன்னா உன்னால் செய்ய முடியாதா? உன்னால் செய்ய முடியாதா? உன்னுடைய பலம் அல்ல, என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தாவீது சொல்கிறேன், உம்மாலேனா ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலேனா ஒரு மதிலை தாண்டுவேன். 2024 ஆண்டவருக்கு உண்மையிலேயே நம்மளை ஆசீர்வதிச்சே ஆகணும்னு ஒரு வைராக்கிய வாஞ்சையாய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். உனக்கு எதிராய் சத்துருக்கள் எழும்ப முடியாது, அலங்கங்கள் எழும்ப முடியாது, பிசாசின் கோட்டைகள் எழும்ப முடியாது. எல்லாத்தையும் முறியடித்து ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டி 2024 உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், உன் சபையில, ஊழியத்தில் ஒரு வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேவ சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறது? எத்தனை பேர் அதை வைராக்கியத்தோடு எடுத்துக்கொள்ள போறீங்க? எல்லாரும் கண்களை மூடி எழும்பி நிற்க போறோம். இன்னைக்கு அந்த வெற்றி கொடியை பிடிக்க போறோம். இன்னைக்கு 5வது நாள், தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பெட்டி திரும்பி வருகிற நாள், எபினேசராய் அவர் நமக்கு உதவி செய்கிற நாள். எல்லா அலங்கங்களும் இடிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம்ம ஆராதிக்க போகிறோம். இனி இடிக்கப்படாத அலங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு இடிக்கப்பட போகிறது. அஸ்தோத்தின் ஆவிகள் அழிய போகிறது, பெலிஸ்தீனுடைய ஆவிகள் அழிய போகிறது, யப்னேயின் அலங்கங்கள் இடிக்கப்பட போகிறது. காத் என்ற கோலியாத்துகள் எல்லாம் முகங்குப்புற விழ போகிறார்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தாய் அல்லவா? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு முக்கிய ஆண்டவரே, நான் உம்மை கனப்படுத்த போற ஆண்டவரே, நான் உமக்கு முதலிடம் கொடுக்க போற ஆண்டவரே, நீ தீர்மானம் பண்ணினாய் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக இறங்கி வரப்போகிறார். ஆண்டவர் உனக்காக இறங்கி வரப்போகிறார். ஆன்லைன்ல ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. எபினேசராய் உனக்கு உதவி செய்ய போகிறார். தேவ கரம் வெளிப்பட போகிறது. இனி சத்துரு உனக்கு எதிராக எழும்ப முடியாது. சத்துருவின் கோட்டைகள், அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர்,
அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்து. எபினேசர் வந்து விட்டான். உடன்படிக்கப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உடன்படிக்கப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சிங்கக்கேபியால் நீ விடுதலையாக போகிறாய். உடன்படிக்கப்பட்டினுடைய மகிமை வெளிப்படுகிறது. உன் குடும்பத்தில் உடன்படிக்கப்பட்டு வந்து விட்டது. ஓபேத் ஏதோமின் வீடாய் உன் வீடு மாறப் போகிறது. பரிசுத்த ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியார் அலங்கைகளை இடிக்கிறார். காத்தின் அலங்கம் இடிக்கிறது, அஸ்தத்தின் அலங்கம் இடிக்கப்படுகிறது, யப்னையின் அலங்கம் இடிக்கப்படுகிறது. அவர் என்னை காத்திடுவார், அவரே என்னை காண்பவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று ராத்திரி ஒரு விடுதலையின் நாள், இன்று ராத்திரி அற்புதத்தின் நாள், இன்று ராத்திரி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாள், இன்று ராத்திரி பரலோகம் இறங்கி வருகிற நாள். சுளை நெருப்போ அவர் என்னை காத்து. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. மகிமை திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுத்து. 2024 சாத்தான் சமுத்திரத்துக்கு போறான். சாத்தானை சமுத்திரம் விழுத்து. சொல்லமா? ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுத்துவேன். பரிசுத்த ஆவியினால யுத்தம். சாத்தானை சமுத்திரம் வீழ்த்துவே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பார். இயேசுவின் நாமத்துல எல்லா கருத்துரும் விலகுகிறது, எல்லா பிசாசின் கிரியைகள் அழிகிறது, எல்லா கோட்டைகள் உடைகிறது. சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அபிஷேகமாய் அக்கினியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஊட்டாபாலா சாந்தலா வரபா யோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லா அலங்கங்கள் இடிக்கிறது. காத்தின் அலகம் இடிக்கப்படுகிறது, அஸ்தத்தின் அலகம் இடிக்கப்படுகிறது, யப்னையின் அலகம் இடிக்கப்படுகிறது. பெலிஸ்தியர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். பெலிஸ்தியர் ஆவிகள் வெளியேறுகிறது. இச்சையின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி, கோபத்தின் ஆவி, மூர்க்கத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் தேவ பிள்ளைகளை விட்டு சபையை விட்டு வெளியேறு, சபையை விட்டு வெளியேறு. ஒரு சுத்திகரிப்பு, ஒரு சுத்திகரிப்பு. உடன்படிக்கை பெட்டி திரும்ப வருகிறது, உடன்படிக்கை பெட்டி திரும்ப வருகிறது. தேவ ஆசீர்வாதம் திரும்பி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உடன்படிக்கை பெட்டி திரும்ப வருகிறது. எபினேசர் திரும்ப வருகிறார், எபினேசர் திரும்ப வருகிறார். உனக்கு உதவி செய்யும்படி உன் கரங்களை பிடிக்கிறார், உன் கரங்களை பிடிக்கிறார். அவருடைய கரத்தை பிடித்துக்கொள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சிங்கத்தின் மேலும் பெரியன் பாம்பின் மேலும் நீ நடந்தாலும் கால சிங்கத்தை வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். ஊட்டாபாலா சாந்தாலா பரபா. பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார், பரிசுத்த ஆவியானவர் தொடு
வெளிப்படுகிறார். ஒரு அக்கினி மயமான நாவுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அக்கினி மயமான நாவுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எபினேசரும் கூட இருக்கிறாரு. எபினேசரும் கூட இருக்கிறாரு. எபினேசரும் கூட இருக்கிறாரு. உன் கரத்தை பிடிக்கிறார். உன் கரத்தை பிடிக்கிறார். ஆசீர்வாதத்தின் ஊற்று திறக்கப்படுகிறது. ஆசீர்வாதத்தின் ஊற்று திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்கிறார். இப்பொழுது கட்டவிழ்கிறார். இப்பொழுது 2024 உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டு. உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டு. குடும்பத்துல, சபையில, தனிப்பட்ட வாழ்க்கையில. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறாரு. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. அந்த உடன்படிக்கை பட்டியை பார்த்து பேசுங்க. உடன்படிக்கை பட்டி உனக்குள்ள நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் நீங்க பாத்தீங்களா ஆண்டவரே? எப்படி நான் நன்றி சொல்வேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவர் ஆராதிப்பீங்களா? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. 2023 வரைக்கும் நம்ம எத்தனையோ மறந்திருந்தோம். அவர் நம்மை மறக்கல. நம்ம எவ்வளவோ விலகி போயிருந்தோம். அவர் திரும்பவும் எபினேசராய் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். நம்மளை தள்ளி விட்டுட்டு போய் வேற ஒருத்தரை செலக்ட் பண்றதுக்கு அவருக்கு அற்பமான விஷயம். அன்னைக்கு சவுலை தள்ளிட்டாரு. இவன் எனக்கு வேண்டான்னாரு. நான் உங்களை என்னையும் தள்ளவில்லை. 2024 நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த உள்ளத்துல ஆழத்துல அது புரியுது? என்ன நீங்க நினைச்சீங்களே ஆண்டவரே? என்ன நீங்க மறக்கலையே ஆண்டவரே? பெற்றோர்கள் மறந்திருக்கிறாங்க, நண்பர்கள் மறந்திருக்கிறாங்க, பாஸ்டர்கள் கூட மறந்திருக்கிறாங்க. ஆனா நீர் எங்களை மறக்கல ஆண்டவரே. நீர் எங்களை மறக்கல ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? உடன்படிக்கை பெட்டி திரும்ப வந்ததற்காய் ஸ்தோத்திரம். மகிமை திரும்ப வந்ததற்காய் ஸ்தோத்திரம். வல்லமை திரும்ப வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனி நான் பெலிஸ்தீனை பார்த்து நான் பயப்பட வேண்டாப்பா.
இனி அஸ்தோத்தை பார்த்து நான் பயப்பட வேண்டாம். இனி கோலியாத்துகளை பார்த்து, காத்தின் ஊராரை பார்த்து நான் பயப்பட வேண்டாம். பாவத்தை பார்த்து, பிசாசை பார்த்து, பயத்தை பார்த்து இனி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லப்பா. உடன்படிக்கை பெட்டி எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. அந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் என்னை நீங்க தகுதிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் பெட்டி வந்தா எல்லாமே வந்துருச்சுன்னு அர்த்தம். பெட்டி வந்தா எல்லா ஆசீர்வாதம் வந்து விட்டது, எல்லா விடுதலையும் வந்து விட்டது. 2024 என் மகளே, மகனே, நீ அனுபவிக்கிற ஆண்டு, நீ தேவனை உயர்த்துகிற ஆண்டு. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தாவீது தன்னுடைய வஸ்திரம் கலைந்து போறதை கூட உணராம ஆராதித்தது போல 2024 நீ தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற ஆண்டு, தேவனை உயர்த்துகிற ஆண்டு, தேவனுக்காய் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற ஆண்டு, தேவனுக்காய் வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே, மகளே, இதுவரைக்கும் நீயா புறப்பட்ட, இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியோட நீ புறப்படு. இயேசுவின் நாமத்தினால் உனக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, உனக்குள்ளே பவர் இருக்கிறது, உனக்குள்ளே தேவன் இருக்கிறார். நீ புறப்படு, அலங்கங்களை இடிக்கும்படி, கோட்டைகளை தகர்க்கும்படி புறப்படு என்றார். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நிறங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டி திரும்ப வந்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்க புறப்பட போற ஆண்டவரே, தேசத்தை வசமாக்க போற ஆண்டவரே, சத்துருக்கள் சிதறடிக்கப்பட போறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.